ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையில் வசிச்சிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, அந்த ஆத்தங்கரையில் இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு விடுறதுக்கு சின்ன பிள்ளைங்க, வயதான பெரியவங்களுக்கெல்லாம், முடியாதவங்களுக்கெல்லாம் இவர் உதவி பண்ணுவார். இவர் கையில் ஒரு ஊன்றுகோல் வச்சுருப்பார். அந்த ஊன்றுகோலை ஊனிக்கிட்டே போய் இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு விட்டுட்டு வருவார். அவர் இது அவருக்கு ரொம்ப பிடிச்சி செய்வார். இவர் நல்ல ஹைட்டு வெயிட்டாக இருந்தனால இவரால் அந்த வேலையை ஈஸியாக செய்ய முடிஞ்சுது இவரால். ஆனால் இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைன்னா, கடவுளை நேரடியாக பார்க்கணும், கடவுள்கிட்ட அவர் பேசணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்தார். அவர் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தூங்கிட்டு இருந்தார் தன்னோட வீட்டில். அப்போ அவரோட பேரை சொல்லி யாரோ அவங்க வீட்டு வாசலில் கூப்பிட்டாங்க. தூங்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், எழுந்து போய் பார்க்குறாரு. வாசலில் பார்த்தா வாசலில் ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருந்தான். இப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், என்னை ஆத்தங்கரையை கடந்து இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு விடணும், உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த ஊன்றுகோலை எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு அந்த ஆத்தங்கரைக்கிட்ட போனார். பிள்ளை சின்ன பிள்ளைனால தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு தன்னோட கையில் ஊன்றுகோல் வச்சு ஆத்தங்கரையில் இறங்குறாரு. இறங்கினோன்னே அந்த பிள்ளை மேலே தோளில் இருந்தான். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரத்துக்கு பிறகே பார்த்தா தோளில் இருந்த புள்ளியோட வெயிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. தோளில் இருக்க புள்ளியோட வெயிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போக 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 பார்த்தா தோளில் இருக்க புள்ளியோட வெயிட்டு கூட போயிட்டே இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் வெயிட் இல்லை, அதிக வெயிட் ஆகிட்டே இருந்துச்சு. பாதி தூரம் வந்த பிறகு பார்த்தா தோளில் இருக்க புள்ளியோட வெயிட்டு ரொம்ப அதிகமாகிட்டு தூக்கவே முடியல. அவரால் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் ஆத்தங்கரையை கடந்து ஆத்தங்கரையில் அக்கறையில் கொண்டு இறக்கிட்டாரு அந்த பிள்ளைய. அது பெரியவர் அவனை அக்கறையில் விட்டுட்டு சொல்கிறாரு, இப்பா என்ன கிணக்கெடுத்த தெரியுமா, நீனு உன்னை என்னால் தூக்கிட்டே வர முடியலப்பா, இன்னும் கிணக்கெடுத்த ஒன்று தூக்குனதுக்கு இந்த உலகத்தையே தூக்கியிருக்கலாம், அந்த கிணத்தை அவ்வளோ வெயிட்டு நீனு அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். இப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், உண்மைதானே, நீ இந்த உலகத்தையும் உன்னை படைச்சவனையும் சேர்த்து தானே நீ தூக்கியிருக்க, அப்போ கிணக்காதான் உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ என்ன பண்ணு, நீ கையில் வச்சிருக்கல ஊன்றுகோல், இதை போய் உங்கள் வீட்டு வாசலில் திண்ணையில் ஊனி வை, நாளை காலையில் பூத்து குலுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் மறைஞ்சிடுறான். இவர் என்ன பண்ணார், அந்த ஊன்றுகோலை எடுத்துகிட்டு போய் தன்னோட வாசலில் ஊனிட்டு போய் காலையில் எழுந்து வந்து பார்க்குறாரு. அந்த கையில் அந்த ஊன்றுகோலை என்ன ஆச்சுன்னா அப்படியே பூத்து குலுங்கி இருந்துச்சு. அப்போ தான் தெரியுது, வந்தது வேறு யாரும் இல்லை, கடவுளே நம்மகிட்ட நேரடியாக வந்து காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சாரு அந்த பெரியவர்.